ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கைசிக மகாத்மியம். இது வராக புராணத்தின் ஒரு பகுதி. ஹிரண்யாக்ஷன் ஒரு அரக்கன் பூமியை பிரளய சாகரத்துக்குள்ள போட்டு அழுத்திட்டார். பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமியை உத்தரணம் செய்தார். வராக பெருமாள், இப்போ உமது நடுக்கம் தீர்ந்ததா என்று பூதேவியை பார்த்து கேட்டார். பூதேவியின் திருமுகமோ வாடி இருந்தது. அப்போ பூதேவி கேட்கிறாள், பிரளய சமுத்திரத்தில் இருந்து என்னை உத்தரணம் செய்தீர். ஆனால் பிறப்பு இறப்பு எனும் சம்சார சாகரத்தில் மூழ்கி இருப்பவர்களை எப்படி மேலே கொண்டு வருவது? அதற்கு சுலபமான உபாயம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். வராக பெருமாளும் சுலபமான கானரூபமான உபாயத்தை சொல்கிறார். இசைக்கே இசைந்து கிடப்பவன் பகவான். அப்படி பகவானை குறித்து பாடி அவன் திருவுள்ளம் உகக்க செய்த நம்பாடுவானின் சரித்திரத்தை பகவானே திருவாய் மலர்ந்து பூதேவிக்கு சொல்ல தொடங்குகிறார். முன்னொரு காலத்துல பாணர் குலத்தில் பிறந்த நம்பாடுவான் என ஒருத்தன் திருக்குறுங்குடி நம்பியை மலை மேல போய் ஏகாதசி தோறும் விரதம் இருந்து வீணை இசைத்து பாடி பகவானை திருப்பள்ளி உணர்த்தி துவாதசி அன்னைக்கு திரும்ப வருவார். ஒரு முறை கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று திருக்குறுங்குடி கோயிலுக்கு போகும்போது வழியில ஒரு பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை வழிமறித்து நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லித்து. நம்பாடுவானோ எம்பெருமானோட பக்தனாயிச்சே. அவர் பிரம்ம ராட்சசனை பார்த்து பயப்படவே இல்லை. அவர் தன்னோட விரதத்தை பத்தி சொல்லி நான் சென்று பகவானை பள்ளி உணர்த்தி மறுபடியும் திரும்பி வர, அப்போ நீ என்ன சாப்பிடலாம் என்றார் நம்பாடுவான். ஆனா பிரம்ம ராட்சசனோ அதை நம்பவே இல்லை. நான் இப்போவே உன்னை சாப்பிடணும் என்று பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை பார்த்து சொல்லித்து. இப்போ நம்பாடுவான் நிறைய சத்திய பிரமாணங்களை செய்ய போறார். நான் ஒருவேளை திரும்ப உன்னிடத்துல வரலனா இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு வரட்டும் என்றார். யார் ஒருத்தன் போய் அசத்தியம் பேசுகிறானோ அவன் பாவங்கள் எனக்கு வரட்டும். யார் ஒருத்தன் விருந்தளிக்கும் போது மற்றவங்களுக்கு தாழ்ந்த உணவை கொடுத்துட்டு தான் உயர்ந்த உணவை எடுத்துக்கிறானோ அவன் பாவம் எனக்கு வரட்டும் என்றார். யார் ஒருத்தன் ராமணனுக்கு நிலத்தை கொடுத்துட்டு அதை திரும்பவும் எடுத்துக்கிறானோ அவன் பாவம் எனக்கு வரட்டும் என்றார். மேலும் நம்பாடுவான் சொல்றார், யார் ஒருத்தன் ஷஷ்டி அஷ்டமி சதுர்தசி ஏகாதசி அமாவாசையை போன்ற நாட்களில் குளிக்காமல் உணவை எடுத்துக்கிறானோ அவன் பாவம் எனக்கு வரட்டும் என்றார். நம்பாடுவான் இன்னும் கொடிய பாவங்களை சொல்கிறார். யார் ஒருத்தன் மித்ரனின் பத்னியை, குருவின் பத்னியை, ராஜாவின் பத்னியை பெண்ணால நினைப்பவனின் பாவம் எனக்கு வரட்டும் என்றார். பிரம்ம ராட்சசனுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நம்பாடுவான் மேலும் சத்தியங்களை செய்கிறார். யார் ஒருத்தன் பசுக்கள் தண்ணீர் குடிப்பதை தடுப்பவன், பிராமணனை கொல்பவன், மத்தியபானம்
குடிக்கு அடிமையாய் இருப்பவன், தங்கத்தை திருடுபவன், ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதை கொடுக்காமல் இருந்தால் அது பாவம். ஒருவேளை நான் திரும்பி வரலனா, பிரம்மராட்சசே, இப்போ நான் சொன்ன பாவங்கள் எல்லாம் எனக்கு வரட்டும் என்றார் நம்பாடுவான். இத்தனை சொல்லியும் பிரம்மராட்சசனுக்கு திருப்தி ஏற்படல. இப்போ நம்பாடுவான் இன்னும் கொடிய பாவம் ஒன்றை சொல்ல போறார். யார் ஒருத்தன் பகவான் ஸ்ரீவாசுதேவனை விட்டுவிட்டு மற்ற தேவதாக்களை தொழுகிறானோ அவன் பாவத்தை நான் அடையக்கிடவேன் என்றார். இப்போதான் பிரம்மராட்சசனுக்கு நம்பாடுவான் பேர்ல கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. நம்பாடுவான் கடைசியாக ஒரு சத்தியம் செய்கிறார். யார் ஒருவன் சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனும் மற்ற தேவதாக்களும் சமம் என்று நினைக்கிறானோ அவன் பாவம் எனக்கு வரட்டும் என்றார் நம்பாடுவான். பிரம்மராட்சசனுக்கு இது மிகவும் கொடிய பாவம் என்று புரிந்தது. பகவான் நாபிக் கமலத்தில் பிரம்மாவை படைக்கிறார். அவரிடமிருந்து தோன்றியதுதான் ருத்ரனும் மற்ற தேவதாக்களும் ஜீவராசிகளும். அப்போ எல்லா ஜீவராசிகளையும் படைத்து காத்து நியமித்து எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் அந்தர்யாமியாய் இருப்பவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த எல்லா படைப்புகளுக்கும் காரணமாய் இருப்பவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்தந்த தேவதாக்குள்ளே இருந்து கேட்டவர்களுக்கு பலனை தருவதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவருக்கு ஒத்தார் மிக்கார் இல்லை. அவருக்கு சமமாகவோ மேம்பட்ட தெய்வமோ இல்லை. மேலும் பரமசிவன், பிரம்மா, இந்திரன், சந்திரன் போன்றவைகள் எல்லாம் பட்டம் பதவி மட்டுமே. கடுமையான தவங்கள் யாக யஜ்ஞங்களை செய்தால் அந்த பதவி யாருக்கும் கிட்டும். ஸ்ரீமன் நாராயணன் என்பது பதவி அல்ல. பூவில் நான்முகனை படைத்து மற்ற தேவதாக்களையும் படைத்து காத்து நியமிப்பவர் ஸ்ரீமன் நாராயணன். பகவானுக்கு சமமாக மற்ற தேவதாக்களை சொன்னால் என்ன பாவம் வருமோ? ஒருவேளை நான் திரும்பி வரலனால் அந்த பாவம் எனக்கு வரட்டும் என்று நம்பாடுவான் சொன்னார். இது மிகவும் கொடிய பாவம் என்பதால் பிரம்மராட்சசன் நம்பாடுவானை சென்று ஏகாதசி விரதத்தை முடித்துவிட்டு வரும்படி சொன்னது. நம்பாடுவானும் திருக்குறுங்குடிக்கு சென்று பண் இசைத்து இரவு முழுவதும் பாடி பகவானை ஆனந்தப்படுத்தினார். பகவானுக்கும் திருப்தி, நம்பாடுவானுக்கும் திருப்தி. நம்பாடுவான் இப்போ பிரம்மராட்சசிடம் போக போறார். ஆனா வழியில ஒரு வயசானவர் வந்து நம்பாடுவானை தடுத்தார். நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு நம்பாடுவான கேட்டார். நம்பாடுவானும் நடந்ததை சொல்ல அந்த வயசானவர், நான் உனக்கு வேற வழி காட்டுறேன், நீ தப்பித்து போயிடு அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்பாடுவானோ, நான் பிரம்மராட்சசனுக்கு சத்தியம் செய்திருக்கேன், நான் நிச்சயம் பிரம்மராட்சசன் கிட்ட போவேன் என்று சொல்லி நம்பாடுவான் புறப்பட்டார். வந்தது வேற யாரும் இல்ல, திருக்குறுங்குடி நம்பியேதான். நம்பாடுவானை பார்த்ததும் பிரம்மராட்சசனுக்கு ஒரே ஆச்சரியம். என் விரதம் முடிந்தது, நீ இப்போ என்னை சாப்பிடலாம் என்றார் நம்பாடுவான். அப்போ பிரம்மராட்சசன்
நான் உன்னை கொல்ல மாட்டேன். உன்னிடத்துல ஒன்னு கேட்க போறேன். நீ பகவான குறித்து பல பாடல்களை பாடியிருக்கியே, அதோட புண்ணிய பலத்தை எனக்கு தந்து எனக்கு சாப விமோசனம் கொடுக்கணும்னு கேட்டது. நம்பாடுவானோ? நான் பாடினது பகவானை ஆனந்தப்படுத்த, பலனை எதிர்பார்த்து நான் பாடவில்லை. பிரம்ம ராட்சசன் மறுபடியும் நம்பாடுவான் இடத்துல, நீ 3 ஜாமம் பாடியிருப்பியே, அதுல ஒரு ஜாமத்தோட பலனையாவது எனக்கு கொடு என்று சொல்லித்து. நம்பாடுவானோ? நான் பலனுக்காக பாடவில்லை என்றார். அப்போ பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானின் காலில் விழுந்தது. நான் முன் ஜென்மத்தில் சோமசர்மா எனும் பிராமணனாக பிறந்தேன். எனக்கு ஏற்காத யாகம் ஒன்றை செய்ததனால் இந்த பிறவியில் பிரம்ம ராட்சசனாக பிறந்தேன். இப்போ பிரம்ம ராட்சசன் நம்பாடுவானை குறித்து கேட்டது. நீ கடைசியாக பாடிய ராகத்தின் பேர் என்ன? நம்பாடுவான் அதற்கு கைசிக ராகம் என்றார். அந்த கைசிக ராகத்தோட பலனையாவது எனக்கு கொடு என்றார் பிரம்ம ராட்சசன். பலனுக்காக பாடவில்லை என்றாலும் நம்பாடுவான் பிரம்ம ராட்சசனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார். பகவானின் திருவுள்ளம் இசைய கடைசியாக பாடிய கைசிக ராகத்தின் பலத்தை கொண்டு பிரம்ம ராட்சசனுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. இது நடந்தது கார்த்திகை மாதத்து சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று என்பதால் இதற்கு கைசிக ஏகாதசி என்றே பெயர். அதன் பிறகு நம்பாடுவானும் வெகு காலத்திற்கு ஏகாதசி விரதத்தை இருந்து நற்கதியை அடைந்தார். இப்படி சம்சார சாகரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கானரூபமான உபாயத்தை வராக பெருமாள் பூதேவியிடத்துல திருவாய் மலர்ந்து சொல்கிறார்.